சூரியன்லேருந்து வர லைட்டில் யூவின்ற ஒன்றும் கலந்துருக்கும். இந்த யூவி தான் நம்ம மனுஷ ஸ்கின்னுக்கு விட்டமின் டி அப்படின்ற ஒன்று தருது. ஆனால் இந்த யூவி லைட் அதிகமாக பட்டுச்சுன்னா ஸ்கின்ல வந்து கேன்சர் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு அதிகமாகவும் யூவி லைட் படக்கூடாது, கம்மியாகவும் யூவி லைட் படக்கூடாது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம பூமியில் இருக்க ஒரு ஏரியாலையும் யூவி லைட் வேற வேற அளவில் இருக்கு. ஏன்னா நம்ம பூமி வந்து ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கு இல்லையா, அதனால பூமியோட சென்டர்ல இருக்க, அதாவது ஈக்குவேட்டர் லைனு கிட்ட இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து யூவி லைட் அதிகமாக உள்ள நுழையுது பூமிக்குள்ள. ஏன்னா அது டைரக்டா உள்ள வருது. ஆனால் பூமியோட கேர்வா இருக்கிற ஏரியாவில் மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்குள்ள ரொம்ப நேரம் நுழைஞ்சு தான் நம்ம தரையை தொடும் லைட். ஸோ அதனால அந்த யூவி லைட் வந்து இன்டென்சிட்டி கம்மியாயிடும். அண்ட் நம்ம மனுஷன் பூமியில் இருக்க எல்லா மூலையிலையும் வாழ்றோம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரே அளவான யூவி லைட் வேணும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்கின் உருவாக்குனது தான் மெலனின் அப்படின்ற ஒன்று. இந்த மெலனின் அதிகமாக ஸ்கின்ல இருந்துச்சுன்னா யூவியை கம்மியாக உள்ள விடும். ஓகேங்களா? ஆனால் இதனால ஸ்கின்னோட டோனும் டார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பூமியோட சென்டர்ல இருக்கவங்களுக்கு மெலனின் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கலர் டோனும் டார்க்காக இருக்கும். அண்ட் நம்ம சென்டரை விட்டு தள்ளி போக போக ஸ்கின் டார்க்ல இருந்து ப்ரௌன், எல்லோ, ஒயிட்டாக மாறும். பட் அந்த யூவி லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த கலர் இருக்கே தவிர அதுக்கு வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சொல்லப்போனால் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நம்ம மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி உருவாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே அளவான யூவி லைட் தேவை. இது போல வீடியோஸ்க்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.